Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பெண்களுக்காக முதல் முறையாக உடற்பயிற்சி கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியிருக்கிறார். சென்னை மாநகராட்சியினுடைய 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ரிப்பன் மாளிகையில் பல புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா நம்மோடுக்காக நம்ம நேரடியாக பேசுவோம். மேடம் வணக்கம். இன்னைக்கு நீங்க தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் புதிய அறிவிப்புகளை கிட்டத்தட்ட பெண்களுக்கு ஒரு 200 வார்டுகளிலும் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கிறது. அதே போல வார்டு உறுப்பினருடைய தொகை 45 லட்சமா உயர்த்தி வழங்குது, டேப் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புலாம் செஞ்சிருக்கீங்க. இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க? அதுக்கான திட்டங்கள் என்ன? 200 வார்டுகள் நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கு. வார்டுக்கு ஒரு ஜிம் என்று பெண்களுக்காக தனித்துவம் படைத்த எம்பவர் அப்படின்றத ஒரு தலைப்புல ஒரு உடல் பயிற்சி கூடம் அமைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருக்கோம். இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சென்னையில ஆண்களுக்காக தனித்துவமாக ஜிம் செயல்பாட்டு வந்த நிலையில அதிகமான பார்க்ல நாங்க ஆய்வுக்கு மேற்கொள்ளும் போது பெண்கள் எங்களுக்கும் இந்த மாதிரி உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு ஜிம் வேணும் அப்படின்னு கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில இந்த அறிவிப்புல இது ஒரு அறிவிப்பா கொண்டு வந்திருக்கோம். கல்வித்துறையில பல அறிவிப்புகள் வந்திருக்கு. மாணவர்களுக்கு ஷூ சாக்ஸ் கொடுக்கறது, 2 செட் சீருடை கொடுக்கறது, கல்வி சுற்றுலா அழைத்து செல்வது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? இந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் வரக்கூடிய கல்வி ஆண்டில மாணவர்களுக்கு கிடைச்சிருமா? இதற்கு முன்னர் சீருடைகளும் குழந்தைங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில் தங்களுடைய கால்களின் சுகாதாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறத கருதி அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத சின்னதுல இருந்தே அவங்களுக்கு கற்றுத்தரணுன்ற ஒரு முன்னெடுப்புல இந்த அறிவிப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். சாலை நடைபாதைகள் பராமரிப்பு அதை பண்றதுக்காகவே 404 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்கிறோம். அப்புறம் நீர்நிலைகளை புனரமைப்பதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஷார்ட் டைம் நம்ம பண்ண போறோம்? அதுக்கான லிமிட் என்ன? ரெண்டாவது, சென்னையில நம்ம சாலைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய இடங்கள்ல சில இடங்கள்ல மேடும் பள்ளம் குண்டு குழியுமா இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம தனியா கவனம் செலுத்தணும்? சாலைகளை பொறுத்தவரையிலும் சென்னையில பல்வேறு இடையூறுகள் ஏற்படுது. இப்ப கூட மிஞ்சாம் புயல் தாக்கப்பட்ட பிறகு புதிதாக நிறைய சாலைகள் போட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது. அதற்காக இந்த ஆண்டு தனியாக அதற்கு நிதி ஒதுக்கிடப்பட்டு சாலை பணிகள் இந்த ஆண்டிற்காக முன்னவே துவங்குமாறு நாங்கள் அறிவுறுத்திருக்கிறோம். முடிந்த அளவுக்கு விரிவாக இந்த பணிகள் எல்லாமே முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறோம். இந்த மாநகராட்சி பட்ஜெட் கல்வித்துறை உள்ளிட்ட சென்னையில் பல முக்கியமான திட்டங்களை கொண்டு வருவதற்காக திட்டமிட்டு தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதற்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒலிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.